ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி தனாவை தனியாக ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அழைச்சிட்டு போனதுமே கார்த்தி பற்றின எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இப்போவும் நீ நம்பலைன்னா நான் இன்னொரு ஆதாரம் கொண்டுட்டு வரேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எழுதுகிற அந்த லெட்டரையும் கொண்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நைட்டு உன்னை பார்க்குறதுக்காக கார்த்தி வந்தாமலா, அதனால தானே நீ இந்த மாதிரிக்கு ஒரு மருந்தை குடிச்ச அப்படிங்கவும் இதெல்லாம் எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆனாலும் நான் உங்ககிட்ட கேட்காம நான் மறைச்சேன். அப்படி கேட்டிருந்தா நீ தப்பான ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரிக்கு பண்ணணும். அதுவும் முக்கியமாக மாயாவும் கதிரும் இந்த மாதிரிக்கு எல்லாருக்கிட்டையும் தப்பான ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவங்க பேர் வாங்கியிருக்கிறாங்கன்னா அது உனக்காக மட்டும்தான், உன்னை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கவும் அந்த லெட்டரெல்லாம் படித்து பார்த்ததுமே உடனே தனா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் மாயாவை பற்றியும் கதிரை பற்றியும் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் போட்டு அவங்க அடிக்கிறாங்க. அப்போ ஜானகி தடுத்து நிறுத்துறாங்க. நீ இப்படிலாம் பண்ணாத தானா, உங்கள்கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் நீ எப்போ மாயா வீட்டை விட்டே நீ அனுப்பிவிட்டியோ இதுக்கு பிறகு உங்ககிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே தனா சொல்கிறாங்க, அந்த கார்த்தி எவ்வளோ மோசமானவனாக இருந்திருக்கிறான், அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக மாயாவும் கதிரும் இந்த மாதிரிலாம் செய்திருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே நான் புரிஞ்சிக்காம நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா அழவும். அப்போ ஜானகி சொல்கிறாங்க, சரி அழாத தானே அப்படிங்கும்போது நான் உடனே மாயா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. இரு, நானே போய் மாயாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்லவும், இல்லைம்மா நான் தானே வீட்டை விட்டு அனுப்பிவிட்டேன், அதனால நானே போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானா நேராக கோயிலுக்கு வராங்க. அங்கே மாயா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும், மாயாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது உடனே மாயா எதிர்த்து வராங்க. என்னை மன்னிச்சிருக்கா, உன்னை புரியாமல் நான் இந்த மாதிரிக்கே பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தானா மாயாவை கட்டி பிடிச்சிட்டு அழவும். இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாயா அவங்க அதிர்ச்சியோட பார்க்கும்போது அப்போ ஜானகி பின்னாடி வராங்க. அப்போ தானா சொல்கிறாங்க, அந்த கார்த்தியை பற்றின எல்லா உண்மையும் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் உடனே மாயா ஜானகிட்ட சொல்கிறாங்க, எதுக்கு பெரியம்மா நீங்கள் தனா கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னீங்க, அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தானே நம்ம இந்த அளவுக்கு மறைச்சு வச்சுருந்தோம், அவகிட்ட எதுக்கு சொன்னீங்க அப்படிங்கும்போது, மாயா நீ ஒன்றும் பயப்படாத, தனா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவான்னு சொல்லி தான் நம்ம மறைச்சோம். ஆனால் இப்போம்லாம் அப்படி கிடையாது, அவள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா, அதனால பக்குவமாக அவள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே தனா சொல்கிறாங்க, இந்த உண்மையில நான் இப்போமே எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்ல போகிறேன், உன்னை பற்றி எல்லாரும் தப்பாக புரிஞ்சிருக்காங்களா, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு நான் இப்போமே சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது உடனே மாயா தடுக்கிறாங்க. நான் எதுக்காக மறைச்சு வச்சுருந்தேன், இந்த உண்மையெல்லாம் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சால் அவரால் தாங்கிக்க முடியாது, அந்த கார்த்தி நீயும் லவ் பண்ணுன்னு நினச்சாலே அவர் தாங்கிக்க மாட்டாரா, அது மட்டும் இல்லாமல் கார்த்தி கூட நீ தனியாக போய் இந்த மாதிரிக்கு வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரியப்பாவுக்கு தெரிஞ்சால் அவர் என்ன ஆகும் அவருக்கு, அதனால தான் நான் மறைச்சேன், அதனால கடைசி வரைக்கும் இந்த உண்மையை நீ பெரியப்பா கிட்ட சொல்லிடக்கூடாது, உனக்காக நான் எவ்வளோ பேர் கெட்டு போயிடுவாங்கன்னா நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது உன்னை புரிஞ்சுக்காம நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நான் உன்னை அக்கானு கூப்பிடலாமான்னு கேட்கும்போது, உன்னை தவிர என்னை யாரு கூப்பிட போறா, நீ என்ன இருந்தாலும் என்னுடைய கூட பிறக்காத தங்கச்சி, நீ என்னை அடிச்சாலும் கூட நான் பட்டுக்கிடுவேன், எந்த வித தப்பும் கிடையாது, நீ என்னனாலும் என்ன பண்ணிக்கோ, நீ எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லவும், உன்னைய கார்த்திகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் கதிர் உன் கழுத்தில் தாலியை கட்டுனா அப்படின்னு சொல்லும் போது உடனே கதிரையும் நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி மாயாவையும் அவங்க தனாவையும் அவங்க கட்டி பிடிச்சி ரெண்டு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும், சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா பத்மாவையும் பார்வையும் தான் கட்டுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாயாவை எப்படியோ வீட்டை விட்டு தொலைச்சாச்சு, நான் அடுத்து அந்த கதிர் தான் அவனே வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா மாயா தனம் ஜானகி 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தானா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மாயாவை பார்த்ததுமே அவங்க பத்மா கேட்குறாங்க, தனா தான் உன்னை வீட்டை விட்டே அனுப்பிவிட்டாளா, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, என்னது மாயா வீட்டை விட்டே போனாலும் அப்படிங்கும்போது உடனே ஜானகி சொல்கிறாங்க, என்னத்தை நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது மாயாவோட வீடு, அவள் இங்கே தானே வாழணும், அதனால தான் வந்திருக்கிறா அப்படிங்கும்போது, சரிம்மா எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போயிருந்தாங்க. ஆனால் பத்மா மட்டும் மறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ஜானகி அங்கேருந்து போகவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, என்ன நான் வீட்டை விட்டே போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்களா என்ன, நீங்களும் என்னென்னமோ செய்கிறீங்க, ஆனால் நாரதர் கழகம் நன்மையிலே முடியுங்கிற மாதிரிக்கு கதிரும் தனாவும் சேர்ந்திருந்த ஃபோட்டோவை நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணினீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபோட்டோவாலேயே இன்றைக்கி தனா என்னை நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டா, இது எனக்கு போகிறோம், இன்னும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கலங்க, எல்லாமே பண்ணுங்கள், நீங்கள் செய்ய செய்ய எனக்கு எல்லாமே நன்மையாக தான் முடியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா சிரிச்சுக்கிட்டே போகவும் உடனே பத்மா ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே தனா ரூமில் இருக்கிறாங்க. அப்போ கதிரும் தனாவும் சேர்ந்து
இருந்த அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை எடுத்து வச்சு அவங்க கதிரையே பார்த்துக்கிட்டு அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கதிர் இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கதிருக்கு இந்த மாதிரிக்கு பார்த்துட்டு அவங்க வந்து கதிரை நினச்சிட்டு இருக்கிறாங்க. கதிர் நம்ம கழுத்தில் எந்த மாதிரி சூழ்நிலை தாலி கட்டினா அவனை நம்ம எப்படிலாம் அவமானப்படுத்தணும், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம், அந்த கார்த்திகிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் கதிர் நம்ம கழுத்தில் தாலி கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. தானா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து குருவை தான் காட்டுறாங்க. குரு வந்து புவனேஸ்வரியோட பண்ண வீட்டுக்கு வராங்க. அப்போ கான்ஸ்டபிள் கேட்குறாங்க, எதுக்கு சார் திரும்ப அவங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது, இன்னொரு ஆதாரம் ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க. சரி நம்ம பின்னாடி வா பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி பாருங்க. அப்போ வந்து சாமியை வந்து ஒரு குழியில இருந்து எடுத்தாங்களா, அந்த இடத்த பார்க்குறாங்க. இது என்னது குழியை ஏதோ தோண்டி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பசுபதி இங்கே வந்துருந்தாங்க. என்னது தோண்டி இருக்குதுன்னு கேட்கும்போது, இந்த குழியில வந்து அன்னைக்கு அதிகாரிகள் வந்து தண்ணி டேங்க் வைக்கிறதுக்காக தோண்டினாங்க. அப்போ சாமி சிலை கிடைச்சது, அதுதான் வந்து இப்படி தோண்டின மாதிரி இருக்கு அப்படிங்கமோ, அப்படியா நான் திரும்பவும் இதை தோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீங்க பஞ்சாயத்துல இருந்து அனுமதி கேட்டுட்டு நீங்க தோண்டிக்கிடலாம் அப்படின்னு பசுபதி சொல்லவும் உடனே வந்து பஞ்சாயத்தை கூப்பிடுறாங்க. அப்போ பஞ்சாயத்துல வந்து அவங்க குரு சொல்றாங்க, இப்படி இந்த குழியை வந்து நான் தோண்டணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ரகுராம் கேட்குறாங்க, எதுக்காக குழியை தோண்ட போறீங்க அப்படிங்கும்போது, ஒருவேளை கார்த்தியை அந்த குழிக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே புவனேஸ்வரி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து குருவுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அதனாலதான் அந்த குழியை தோண்டணும்னு சொல்றாங்க. இப்படி சொன்னதுமே மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சி அடைவாங்க. கார்த்தி இது வரைக்கும் எங்கே இருக்கிறாங்கன்னு அப்படி சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து மாயா கண்டிப்பாக அவங்கள மாற்றி வச்சுருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.